உங்க வீட்டுல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா? அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க. மிஞ்சர் சுப்ரீம் பவருக்கு கால் செய்து உங்கள் வீட்டுல குறைந்த செலவுல இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க. மேலும் விவரங்களுக்கு 9840012088 மற்றும் 8825973233 என்ற எண்ணுக்கு கால் செய்யவும். சுப்ரீம் பவர் டெக், மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில். நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா? இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மிஞ்சூர்ல இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க. 04427935803, மொபைல் 9962194022. அரசு நாளையிலிருந்து ரயில் கட்டண உயர்வு அறிவிச்சிருக்காங்க. 500 கிலோமீட்டருக்கு மேலான ரயில்கள்ல ஒவ்வொரு கட்டத்துக்கும் ரயில் கட்டண உயர்வு அறிவிச்சிருக்காங்க. ரயில் பயணிகள் சாமியானவர்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தும்? அதாவது ரயில் கட்டணத்தை ஏற்றுவது மக்களுக்கு கடுமையான சுமை, அது ஒன்று. இரண்டாவது, ரயில் கட்டணத்தை ஏற்ற வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஏற்றுவதற்கு தேவையான எந்த இயக்க செலவும் இல்லை. டீசலோ மற்றதோ எதிலும் செலவில்லை. ஆனால் இப்படியெல்லாம் பணத்தை கறந்து அந்த பணத்தை வைத்து முதலாளிகளுக்கு மற்றவர்களுக்கு கொடுக்கிற காரியத்தை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். பெரிய முதலாளிகளுக்கு 12.5 லட்சம் கோடி கடந்த 10 வருஷத்துல கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான காரியங்களுக்கு தான் இது பயன்படுமே தவிர ஏழைகளுக்கு அதனால பயன்படாது. இது இல்லாதவரிடமிருந்து எடுத்து இருப்பவர்களுக்கு கொடுக்கிற பிஜேபியின் கொள்கையின் விளைவு. ரயில்கள்ல வசதிகள் செய்து தரணும், பாதுகாப்பு செய்யணும், பல கோரிக்கைகள் கட்டணத்தை மட்டுமே உயர்த்துறது. அதான் ரயில்ல வசதி மிக மிக குறைவு பல பகுதிகளில். இரண்டாவது சேஃப்டியே இல்லை, பாதுகாப்பே இல்லை. நீங்க மாசத்துக்கு 2-3 விபத்து என்பது நடப்பதும் உயிரிழப்பு என்பதும் ரயில்வேல மிக அதிகம். இப்போ விமான விபத்து அது மாதிரியான விபத்துகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. கூட்ட நெரிசலை கண்ட்ரோல் பண்ணாததுனால மிதிப்பட்டி சாவது என்பது அதிகரிச்சுட்டே இருக்கு. அலகாபாத் கும்பமேளால இருந்து இப்போ பூரி ஜெகநாதர் ஆலயம் வரைக்கும் அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இதை பத்தி அவங்களுக்கு அக்கறை இல்லை. நீங்க மதத்தை பயன்படுத்தி மதத்தின் பெயரால் மக்களுடைய உணர்வுகளை வாக்குகளாக்க முடியுமா என்பதை தவிர அவர்களுக்கு வேற எந்த அரசியலும் இல்லை, வேற எந்த கொள்கையும் இல்லை. அதனுடைய விளைவுகள் இதுவெல்லாம். ஆகவே ரயில்வேல மூத்த குடிமக்களுக்கு ஏற்கனவே இருந்த சலுகை பறிக்கப்பட்டது. பலருக்கு இருந்த சலுகை ஏற்கனவே இருந்தது பறிக்கப்பட்டிருக்கிறது. அதை கொடுத்தாலே போதும், அதையே செய்ய மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் உள்பட 10 ரூபா 5 ரூபாய் என்றெல்லாம் ஆக்கியதால் ரொம்ப கொடுமையான கொள்ளை. அதே மாதிரி சாலைகள் எடுத்தீங்கன்னா டோல்கேட் என்பது அடுத்த வழிப்பறி. அந்த வழிப்பறி அது இப்ப டோல்கேட்டுடைய கட்டணத்தையும் சமீபத்தில் உயர்த்தி இருக்கிறார்கள். அதுவும் மோசமான வழிப்பறி. லாரி உரிமையாளர்கள் எல்லாம் நீங்க குறைக்கலன்னா எங்களால வண்டி ஓட்டவே முடியாது, வண்டி ஓட்டுறதை விட ஓட்டாம இருக்கிறது லாபங்கிற மாதிரி நீங்க ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க என்று பல போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்தும் போராடுவார். ஆகவே டோல்கேட் என்பது அடுத்த கொள்ளை. மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசையும் கொடுக்காமல் அதையும் ஏமாற்றி அதையும் மிச்சப்படுத்தி முதலாளிகளுக்கு தாரை வளர்த்துக் கொண்டிருக்கிறார். அது இந்தியாவுக்குள்ளே கடுமையான புகைச்சலை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. நாங்க ஒரு தேசிய இனம், தமிழ் தேசிய இனம், அது மலையாளி தேசிய இனம். இந்த தேசிய இனங்களுக்கு உள்ள அந்த வாய்ப்பை, மொழியாகட்டும் பண்பாடாகட்டும், அந்த வாய்ப்பை நீங்க மறுக்கிறீங்க என்பதுதான் இப்ப முன்னெழுந்து வருகிற பிரச்சனை. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் எழுப்பக்கூடிய பிரச்சனைகள் அதுதான். இந்த கூட்டணி கட்சிகள் எழுப்புகிற பிரச்சனை அதுதான். மராட்டியத்திலேயே நாங்கள் இருமொழி கொள்கை தான், இந்தியை ஏற்க மாட்டோம் என்று சொல்லுகிற நிலைமை வந்திருக்கிறது என்றால் அது தேசிய இனக்குழுக்களின் ஒரு எழுச்சியின் அடையாளம். அதை மத்திய அரசு புரிஞ்சுக்கலன்னா எல்லா மாநிலங்களிலும் பெரும் கிளர்ச்சி நடக்கும். அதாவது காவல் நிலைய மரணம் சிவகங்கை மட்டுமல்ல, அநேகமாக எல்லா காவல் நிலையத்திலும் நடந்த வண்ணம் இருக்கிறது. நமக்கு வெளியில் தெரிவது ஒன்றுதான். இந்த காவலர்களுடைய மனநிலையில் காவலர்கள் எப்படி குற்றவாளிகளை அணுக வேண்டும், எப்படி அவரிடமிருந்து பண்ண வேண்டும் என்பதை இப்படித்தான் அணுக வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இருக்கிறது. ஒருத்தரை கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கிறீங்கன்னா இப்படிதான் நீ அணுகணும்னு இருக்கு. அது எதை பத்தியும் அவங்க தெரியுமான்னு எனக்கு தெரியல. அப்படி அடிப்பது, அடித்துக் கொள்ளுவது, அடித்துக் கொள்ளுவதற்கு சித்திரவதை செய்வதற்காக அவனுக்கு எதிரியிடம் பணத்தை வாங்கி கொண்டு, புகார்தாரரிடம் பணத்தை வாங்கி கொண்டு செய்வது போன்ற காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். புகார் கொடுக்க போன பெண்ணையே அடித்த சம்பவத்தை எல்லாம் நாம் இந்த காலத்தில் பார்க்கிறோம். அது தமிழக அரசு காவல்துறையினுடைய இந்த அணுகுமுறையை மாற்றுவதற்கு கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், கடுமையாக வினையாற்ற வேண்டும். குறிப்பாக போலீஸ் அமைச்சர், காவல்துறை அமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதில் தலையீடு செய்ய வேண்டும் என்பது தமிழகத்தின் தேவை. தொழிலாளர்களின் கடுமையான சவால்களை சந்திக்கக்கூடிய காலம்.
அடிப்படையில இடதுசாரி இயக்கத்தை ஒரு வலுவாக கொண்டு செல்வது தொடர்ந்து கவனித்து வருகின்றோம். RSS பிஜேபி மற்றும் அங்கு அடித்தளமாக இருக்கும் அந்த காலத்தில் இருந்து இந்த பகுதியில் சீக்கிய மாணிக்கம் போன்ற பல்வேறு தலைவர்கள் கிராமங்கள் சந்திக்க வருகிறது என்ற காரணத்தினால் இங்கிருந்து தொழிற்சாலைகளுக்கு சென்று பணியாற்றிய பல நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் சென்னையில் கிடைத்த பாத அடிப்படையிலே இந்த பகுதியிலே கட்சியை கட்டினார்கள். இந்த பகுதியிலே இடதுசாரிகளாக வந்தார்கள். விநாயகர் மூர்த்தியினுடைய தந்தை அவருடைய குடும்ப சார்பாக நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 044-2793-5803, மொபைல் 9962194022.